श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवम् तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्सदसे नमस्सदसस्पतये நமசகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருதிவே நமஹ. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 942வது நாமாவளி வியோமகேசி. व्योमकेशी विमानस्था वज्रिणी वामकेश्वरी. கேசம்னா முடி, வியோமகேசம் அப்படின்னா வழுக்க தலை அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப வியோமம்னா ஆகாசம், ஒண்ணுமே இல்லாத கேசம், முடி இல்லாத வழுக்கை தலை. ஆனா வழுக்கு தலைன்னு ஒரு நாமாவளியா அப்படின்னா அதுல என்ன சொல்றோம்னா, எஸ்ய ஞானமயி சிகா சசிகா இத்தியுச்சதே ந இதரஹா கேசதாரினஹா. கேசம்ங்கிறது தலையில இருக்கக்கூடிய தலைமுடி. அந்த முடிக்கு வேற வேற இடத்துல வரும்போது வேற வேற பேர் வச்சிருக்கான். தாடைக்கும் கீழே இருந்தா தாடின்னு பேர் வச்சிருக்கான். மூக்கிற்கும் கீழே இருப்பதனால் மீசைன்னு பேர் வச்சிருக்கான். அது மாதிரி தலைக்கு மேலே இருக்கிற முடியை கேசி என்று சொல்றார். அதுவும் வாரி முடிக்கப்பட்ட கூந்தல். வாறுதல்னா சிக்கல் இல்லாதன்னு அர்த்தம். வாறுதல்னா பிரித்தல்னு அர்த்தம். தெளிவாக பிரிக்கப்பட்ட தலைமுடி, நல்ல பறந்து விரிந்த கேசம், சிக்கல் இல்லாம இருக்கிறது. ஏன்னா சிவபெருமானுக்கு ஜடை முடி. இப்ப வியோமகேசின்னு போய் யாராவது வைப்பாளா? வழுக்கத்தலைன்னு பேர் வைப்பாளா? அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, இது ஒரு கலைச்சொல். இதை அப்படியே புரிஞ்சுட்டா நம்ம வழுக்கத்தலை அப்படின்னு தான் புரிஞ்சுக்க வேண்டி வரும். இது ஒரு உதாரணம் பாருங்க. நம்ம தட்சிணாமூர்த்திய கோயில்கள்ல பாக்குறோம். அது ஜடா பந்தம்னு பேர். ஜடை இருக்கு பெருசா, அதை அவர் அழகா கட்டி இருக்காரு. முறையாக இந்த ஜடையை வளைச்சு தலையில இருக்க மாதிரி கட்டிடுவார், ஜடா பந்தம். அதே சமயத்துல நடராஜா இருக்காரோ இல்லையோ, அவருடைய பாத்தீங்கன்னா ஜடா விகீர்ணம்னு சொல்லுவோம். விகீர்ணம்னா விரிஞ்சு இருக்கிறது. அவர் ஆடும்போது அந்த ஜடை இந்த பக்கம் ஒரு 4ஆவும் அந்த பக்கம் ஒரு 4ஆவும் 7ஆவும் போட்டிருப்பார். அப்போ அந்த நடராஜால ஜடை விரிஞ்சிருக்கு. அவர் கட்டி இருக்காரு, விரிச்சிருக்காரு. அதே சமயத்துல நம்ம திருவொற்றியூர்ல ஒரு பைரவர் சிலை இருக்கு. அந்த சிலைக்கு பின்னாடி பாதம் வரைக்கும் ஜடை போட்டிருப்போம். அது பேர் ஆக்குஞ்சிதம்னு பேர். ஆக்குஞ்சிதம்னா என்னன்னா, பாதம் வரைக்கும் ஜடை இருக்கிறது. ஜடைனா கற்றையா, ஒரே ஜடையா இருக்கும். அப்படியே முடி அப்படியே ஒன்னா இருக்கும், பிரியாது. அப்படியே கற்றை சடை அதுக்கு பேர். நிமிர் சடை, வார் சடை, விரி சடை அப்படின்லாம் பேர். விரி சடையோன் புள்ளிய அப்படின்னு சொல்லுவார். அப்போ விரிந்து இருக்கக்கூடிய ஜடை. அதுக்கப்புறம் வியுக்த கேசி, மொட்டை அடிச்சுக்கிறது, அதுக்கு பேர் வியுக்த கேசின்னு பேர். இப்ப அழகா இந்த கொண்ட மாதிரி போட்டுக்கிறது, சாய் கொண்ட மாதிரி, அதெல்லாம் சுவாமிக்கு அலங்காரமா பண்ணுவா. இப்ப இதெல்லாம் என்ன? இந்த ஜடையை மாத்தி மாத்தி இருக்கிறதுனால, அம்பாளுக்கு தியானம் பண்றதுனால என்ன பலன் அப்படின்னா, வியோமகேசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி உள்ள நாமாவளி கூட சம்பந்தப்பட்டது. என்னன்னா மனோமயி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 4-5 நாமாவளி அது தொடர்பா வரும். இந்த மனதுல ஒன்றுமற்று ஆக்குவது, மனதிலே எண்ணங்களற்று ஆக்குவது. எண்ணங்கள் வந்த பிறகு குழந்தைகளுக்கெல்லாம் இயல்பாவே மனதுல ஒண்ணும் இல்லை. பிறந்த குழந்தைக்கு மனது இருக்கிறது, மனதிலே எண்ணங்கள் என்று ஒன்று இல்லை. அதனாலதான் அது கடவுளுக்கு ஒப்பானதாக இருக்குது. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துலன்னு சொல்லுவா. ரெண்டுமே சமான காந்தம் உடையது. அது தெய்வத்தின் பார்வையில் இந்த உலகம் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். அந்த குழந்தைக்கும் மகிழ்ச்சியாவே இருக்கும். ஆனா அதுல கொஞ்சம் கொஞ்சமா அது எண்ணம் ஆரம்பிக்கும், புலன் நுகர்வு வரும். அந்த புலன் நுகர்வு வழியா எண்ணம் வரும். அப்படி எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டே வந்துடும். அப்படி வளர்ந்துட்டே வரும்போது உடலும் வளரும், அதுல இருக்கக்கூடிய உள்ளமும் வளரும், அந்த உள்ளத்தின் வழி அறிவும் வளரும்.
வியோமகேசி அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா, அந்த காலத்துல முடிய வச்சு நிறைய இண்டிகேட் பண்ணியிருக்கா. இப்ப ஒரு பையன் படிக்கிறான்னு வச்சுங்களேன், படிக்கிறான், ஸ்கூல்ல போய் படிக்கிறான். இப்ப அவனுக்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க. அந்த ட்ரெஸ்லயே அந்த பள்ளிக்கூடத்தோட பேர் இருக்கும், இல்ல சிம்பல் இருக்கும். அத மாதிரி பழைய காலத்துல படிக்கிற பையன் அப்படின்னு சொன்னா அவனுக்கு முக்கியமா சூடாந்த கர்மம்னு சொல்லும். மொட்டையும் இல்லாம முடியும் இல்லாம முன்னாடி கொஞ்சம் ஒரு 3 விரக்கடை அப்படி எடுப்பா முடிய. அது வந்து படிக்கிற பையன் அர்த்தம். அந்த மாதிரி ஒரு முடியை கொண்டிருந்தால், முடி அழகு, முடி ஒப்பனைன்னு சொல்றோமோ இல்லை இந்த காலத்துல, அது அது வந்து படிக்கிற பையன் அர்த்தம். வந்து நேர் வகுடு எடுத்து பெண்கள் வாடுறாங்க. இந்த காலத்துல ரெட்டை ஜடை போட்டுக்கிறது உண்டு, ஓர வகுடு எடுத்து வாடுறது உண்டு. அதுல சீமந்தி அப்படிங்கிறது நேர் வகுடு எடுத்து வார மாட்டா யாரும். அப்படி வாரினால் அவளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த வகுடு எடுத்து வாடுறதுலயே இவா கல்யாணம் ஆனவா. பெண் குழந்தைகள் சின்ன குழந்தையா இருக்கும்போது ரெட்டை ஜடை தான் போடுவா, ஓர வகுடு தான் எடுத்து வாருவா, நேர் வகுடு எடுத்து வார மாட்டா. அது பழைய காலத்து சூட்டு முறை. கல்யாணம் ஆனவ, கல்யாணம் ஆகாதவ அப்படின்னு. படிக்கிற குழந்தை முன்னாடி அந்த 3 விரக்கடை எடுத்துருவா, அதை படிக்கிற குழந்தைன்னு அர்த்தம். அது மாதிரி ஒத்த சடையா இருந்தால், அது நேர்வகடா இருந்தால் அவள் திருமணமானவள் அப்படின்னு. அதே கூந்தலை முடித்திருந்தால், கொண்டை போட்டுருக்கோம். இப்ப மீனாட்சி, அபிராமி, திரௌபத இவாளுகெல்லாம் பாத்தீங்கன்னா கொண்டை போட்டிருப்பா. அந்த மாதிரி கொண்டை போட்டுருக்கா அப்படின்னு சொன்னா குடும்பினின்னு அர்த்தம். குடும்பினா ஆத்துக்கார், பொண்டாட்டி, புள்ள, அதாவது ஒரு எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கிறவன். அவளுக்கு ஒரு 40 வயசு இருக்குன்னு அர்த்தம். வயசு பார்க்கும்போது வயசை வந்து கூடுதலா குறிக்கக்கூடிய சதாசிவ குடும்பினின்னு ஒரு நாமம். அப்ப வந்து பேரம்பேத்திலாம் இருக்கான்னு அர்த்தம். அந்த மாதிரி முடிஞ்சுதா சாஸ்திரத்துல, சிற்பத்துல அப்படி போட்டா நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும் அம்பாளை. அது மாதிரி அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, சடையா இருக்கு தலையெல்லாம் அப்படின்னா சன்னியாசின்னு அர்த்தம். துறவு வாழ்க்கை நெறியை மேற்கொண்டவர்கள் சடையை வந்து திரிச்சுக்கணும், அதாவது முடியா இருக்கக்கூடாது. இந்த சடை வந்து விரி சடையா இருக்கு, நடராஜருக்கு இருக்கா மாதிரி அப்படின்னு சொன்னா அவர்கள் ஞான வாழ்க்கையிலே தன்னுடைய கவனத்தை செலுத்துபவர்கள். ஞானமயமானவன், ஒளிமயமானவன் அப்படிங்கிறத சொல்றதுக்கு விரிசடைய போடுறான். பிக்ஷாடனர்னு ஒரு சாமி, அது அப்படியே ரவுண்டா இருக்கும், தலையை அவுத்து விட்டு இருக்கும், ரவுண்டா இருக்கும் அதோட தலை, கேசத்தை அப்படி பிரிச்சு விட்டு இருக்க மாதிரி. அப்படிங்கிறது வந்து கல்யாணம் ஆகாம துறவு பூண்ட பிரம்மச்சாரி சன்னியாசி. அப்ப சன்னியாசம் வந்து கல்யாணம் ஆகியும் குழந்தைகளை எல்லாம் விட்டுட்டு சன்னியாசம் வாங்கிட்டவா இருந்திருக்கா, நேரடியா பிரம்மச்சரிய சன்னியாசத்தையும் வாங்கியிருந்திருக்கா. அப்ப இந்த தலையை வச்சு சன்னியாசின்னு சொல்றோம். இப்ப பழனியாண்டி அப்படின்னு சொன்னா தலை மொட்டையா இருக்கும். அவர் வந்து கோபித்து சினக்குறிப்பு இருக்கு அதுல. எதை சினக்கிறார்னா ஒண்ணுமே இல்லாம பழத்துக்கெல்லாம் சினந்துங்கள அவரு மாயை சினக்கிறார். பழனியாண்டி ஞானஸ்வரூபம், ஞான தண்டாயுதபாணின்னு பேர் அவருக்கு. அப்ப சினக்குறிப்பு என்னன்னா, மாயை அவரிடத்து அண்டுவதில்லை. குத்சிதா மா ராதீதி குமாரஹான்னு சொல்றோம். கெட்டது எதுவுமே, கெட்டவைகளை சினக்கிறவர்கள், அதுதான் முருகனுடைய அடையாளம். மொட்டை யுத்த கேசம். அதே வந்து உச்சி குடுமி வச்சிருப்பார் அவன் சுவாமிநாத சுவாமி. அது பிரணவத்தின் உட்பொருளை தன்னைத்தான் அறிந்தவன் என்கிற பண்பை உணர்த்துவது. வேதாந்தத்தை உணர்ந்தவர்கள். வேதம் உணர்வது வேறு, வேதாந்தத்தை உணர்வது வேறு. அனுபவத்துல ஆத்மாவை உணர்ந்தவான்னு அர்த்தம். அது மாதிரி அந்த ஜடைக்குள்ள 1000 விஷயம் இருக்கு. இதெல்லாம் சரிதான். இந்த வியோமகேசி, வழுக்கத்தலையா, மொட்டைசாமின்னு ஒரு சாமி இருக்கு, பெண்ணு இதுல அம்பாளுக்கு மொட்டைசாமின்னே பேர். அந்த மாதிரி வியோமகேசியா அம்பாளை நம்ம தியானம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா, செய்வன பில்லி சூன்யம் இதெல்லாம் வச்சு ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ண அப்படின்னா அவளை வந்து அதை நிவர்த்தி பண்ணும். இந்த வியோமகேசிங்கிறது முடியே முளைக்காது, வழுக்கையா இருக்கிறது. இந்த மாதிரி வியோமகேசியா அம்பாள் இருப்பா. அவ யாருன்னா பீட்டாபகாரின்னு பேரு. பீட்டாபகாரின்னு என்ன, அனைவர்களுடைய பாவத்தையும் தான் பெற்று அதை புசித்து அதை தன்னிடத்து கொடுப்பவர்களை வாழ வைப்பவள். பீடாபகாரி மாதிரி ஒரு சுவாமி ஒரு லோகத்துல இல்லவே இல்லை.
காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஊர்லயும் பிடாரி கோயிலும் இந்த ஐயனார் கோயிலும் இருக்கும். இந்த பீடாபகாரிங்கிறது தான் பிடாரின்னு சொல்றது. அனைத்து துன்பங்களையும் தான் பெற்றுக்கொள்ளுகிறவள். அதனால அவளுக்கு முடி இல்லாம இருக்கும். வியோமகேசின்னு அவளுக்கு நாமாவளி. இது ஒரு கிராம தேவதையினுடைய வழிபாட்டு நுட்பத்தை கொண்டது. இது என்ன ஆகும்னா, நம்மளுடைய பாவத்தை எல்லாவற்றையும் தானே பெற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக நமக்கு அருளை தரக்கூடிய சுவாமி. கெட்டது எடுத்து நல்லது கொடுக்குறது வியோமகேசிங்கிறது. அதனால இந்த நாமாவளி வியோமகேசின்னு யார் சொல்லி, இந்த பீடாரி அம்மன், பிடாரின்னு சொல்லுவாங்க வழக்கத்துல. மக்கள் சொல்றது பீடாபகாரின்லாம் தெளிவா சொல்ல மாட்டாங்க. பிடாரி கோயில் சொல்லுவாங்க. அந்த பிடாரி கோயில்ல இந்த வியோமகேசிங்கிற நாமாவளியை சொல்லி வழிபாடு செய்தால் கடன், வியாதி இது அனைத்தும் நிவர்த்தி ஆகும். அவ்வளோ பெரிய சிறப்பு இந்த நாமாவளிக்கு உண்டு. சொல்லி அனைத்து கடன்களையும் நிவர்த்தி செய்து ஆரோக்கியத்தை பெறுவோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து.